இங்க ஒருத்தர் அவரோட பையன் காணாம போயிட்டான்னு தப்பான முடிவு எடுக்க போறாரு. அப்ப மனசு உடைஞ்சு அழுதுட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேபிள பாக்குறாரு. அதுல தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு போட்டிருக்கேன். சரின்னு இவரு போன் பண்றாரு. போன் பண்ண கொஞ்ச நேரத்துல ஒரு கார் வருது. வந்து டோர் திறந்து இவர் ஏற சொல்றாங்க. இவர் ஏறினது உள்ள போய் பார்த்தா அந்த காரை பாக்குறதுக்கு ஏதோ வினோதமா இருக்கு. இப்ப டிரைவர் இவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இவர் சொல்ல ஆரம்பிச்சதும் ஒரு ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்றாரு. ஆக்சுவலா இவரோட ஒய்ஃப் போனதுல இருந்து இவரோட பையனை சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்காரு. அந்த பையன் இவர் மேல ரொம்ப பாசமா இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் கடன் வாங்கி நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்க ஒரு நாள் இவருக்கு கடன் கொடுத்தவன் அந்த காசை திரும்ப வேணும்னு மிரட்டிட்டு போறான். அதை பார்த்து இந்த பையன் அப்பா கஷ்டப்படுறத பார்க்க முடியாம வெளிநாட்டுக்கு படிக்க போறதா சொல்லிட்டு இருக்கிற காசை வச்சுட்டு வெளிநாட்டுக்கு போறான். போன நாள்ல இருந்து அவங்கிட்ட இருந்து ஒரு போனுமே வரல. ஒரு நாள் அந்த கடன் கொடுத்தவன வழியில பார்த்ததும் இன்னும் கொஞ்ச நாள் அந்த காசை திருப்பி தந்துறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆளு ஏற்கனவே உன் பையன் எல்லா காசையும் கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு போறான். படிக்க போன பையன் கிட்ட ஏது காசுன்னு சந்தேகப்பட்டு அவன் ஸ்கூல்ல போய் ஃப்ரெண்ட்ஸை விசாரிக்கிறாரு. அப்பதான் தெரியுது அந்த பையன் படிக்கும் போதே பார்ட் டைமா வேலை பார்த்து காசு சேர்த்து வச்சிருக்கான். அந்த காசு அந்த கடன்காரன்கிட்ட கொடுத்துட்டு இப்ப படிக்க போறதா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறதா தெரிய வருது. சந்தேகப்பட்டு வீட்டுல வந்து செக் பண்றாரு. பார்த்தா இவனுக்கு அனுப்பின அந்த ஆஃபர் லெட்டர் அவனோட டிராயர்ல ஒளிச்சு வச்சிருக்கான். அதுல இருக்கிற அட்ரஸ பார்த்ததும் நேர்ல போயலாம் இவரே கிளம்பி அந்த நாட்டுக்கு போறாரு. போய் அந்த அட்ரஸ்ல செக் பண்ணா அங்க ஒரு பில்டிங்குமே இல்லாம ஃபேக் அட்ரஸ் தான் இருக்கு. உடனே போலீஸ் கிட்ட போயிடுறாரு. ஆனா பேக்ரவுண்ட செக் பண்ண போலீஸ் பையன் விருப்பப்பட்டுதான் ஓடி போயிருக்கான்னு அந்த கேஸை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த விருப்பம் தான் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்க போயிருக்காரு. இந்த கதையை கேட்டதும் இந்த டாக்ஸி டிரைவர் பையனை தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பு அவர் ஏத்துக்கிறாரு. இவரும் அதே மெயில் அட்ரஸ்க்கு லெட்டர் அனுப்பி இவருக்கும் வேலை வேணும்னு நடிக்கிறாரு. இவருக்கும் அதே கம்பெனில இருந்து ஆஃபர் லெட்டர் வந்துருது. இவர் அந்த நாட்டுக்கு போறாரு. போன இவர் ஒரு வேன்ல கூட்டிட்டு போய் வண்டியா மாத்தி ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போறாங்க. போய் பார்த்தாதான் தெரியுது வெளிநாட்டுல வேலை வாங்கி தரதா பொய் சொல்லி கூட்டிட்டு வந்து இங்க ஒரு இடத்துல அடைச்சு வச்சு ஆன்லைன்ல சூதாட்டத்துக்கு ப்ரோக்ராம் பண்ணி தர சொல்றாங்க. கடைசியில இந்த டாக்ஸி டிரைவர் தான் ஹீரோ மாதிரி எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. இதுல என்ன ட்விஸ்ட்னா இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த போலீஸ் ஆபீசர் தான் அந்த திருட்டு கும்பலுக்கே தலைவனா இருந்திருக்கான். கடைசியா அந்த டாக்ஸி டிரைவரோட டீம் தான் அந்த பையனையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கிறாங்க.